மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு எடுக்கும் பொழுது நீங்க எடுக்க வேணாம், சீஷர்களை தம்மிடத்திலே வரவழைத்து அப்படின்னு இருக்கு. சீஷர்களை தம்மிடத்திலே வரவழைத்து 1ஆம் வசனத்திலிருந்து படிக்க முடியும். அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அப்ப பேர் என்ன? அப்போஸ்தலர்கள். இன்னொரு பெயர் என்ன? சீஷர்கள். ஆனா எருசலேமை விட்டு போக வேண்டாம் என்று அவர் சொல்ல காரணம் என்ன? அவர்கள் பலகீனர்கள். சொல்லுது நல்லா கவனிக்கணும். பேர் என்னம்மா? பேர் என்ன? சீஷர்கள். சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, அந்த வார்த்தை அங்கே இருக்கு. அவர்களுக்கு 12 பேரை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அப்ப பெயரளவில் யார்? அப்போஸ்தலர்கள். பெயரளவில் யார்? சீஷர்கள். அதே நேரத்தில் நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம் என்று சொன்னார். காரணம் என்ன? அவர்கள் பலகீனர்கள். அப்போ சீஷர்களாய் வாழ்கிறவர்களுக்குள்ளும் யாருண்டு? பலகீனர்கள் உண்டு. அப்போஸ்தலர்களாய் இருக்கிறவர்களுக்குள்ளும் பலகீனர்கள் உண்டு. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும்னு உட்கார்ந்துட்டு இருக்கப்படாது. இயேசுவோடு இருந்த 12 பேரிலும் பலகீனர்கள் இருந்தார்கள். இயேசுவோடு இருந்த இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளே யார் இருந்தாங்க? பலகீனமானவர்கள் இருந்தார்கள். அதனால தான் எருசலேமை விட்டு விடல. அவருடைய பலகீனத்தை இயேசு அறிந்திருந்தார். அவருடைய இயலாமைகளை இயேசு அறிந்திருந்தார். அவர்கள் எங்கே தடுமாறுவார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். எது அவர்களால் முடியாது என்று இயேசுவுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இயேசுவோடு 3.5 வருடங்கள் ஊழியத்தில் இருந்த பொழுது பேதுரு யார்? அப்போஸ்தலர் தானே? அப்போஸ்தலர் தானே? 3.5 வருஷங்கள் இயேசுவோடு ஊழியத்தில் இருக்கும் பொழுது பேதுரு சீஷர் தானே? சீஷர் தானே? ஆனா தன்னுடைய மரண நாள் வந்த பொழுது சாத்தான் பேதுருவை அவருடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கும்படி இயேசுவினிடத்திலே அனுமதி கேட்டாரே. இயேசு நம்பி கொடுத்தாரா? நம்பி கொடுத்தாரா? உன்மேல் என் சபையை கட்டுவேன்னு அந்த மனுஷனை பார்த்தான்னு சொன்னாரு. அந்த மனிதன் மேல இயேசுவுக்கு நம்பிக்கை இருந்துச்சாங்க? இல்லை இல்லை. அதுதான் எல்லாம் தெரியும்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர்கள் நடுவிலும் பலகீனர்கள் இருந்தார்கள். சீஷர்கள் நடுவிலும் பலகீனர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் பேதுருவை நம்பலையே. முரத்திலிட்டு புடைக்கும்படி புடைப்பது போல் உன்னை புடைக்கும்படி அவன் அனுமதி கோரினான். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாது இருக்கும்படி நான் கொடுக்கலன்னார். அப்ப இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் 10 நாள் விட்டு பிடிச்சா விசுவாசம் வாழ்க்கையில் இருக்காது. பேர் என்ன? அப்போஸ்தலன். பேர் என்ன? சீஷன். ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், தனித்து விட்டால் இவன் விசுவாசம் என்ன செய்தரும்? ஒளிந்து போகும் என்று. அப்ப ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையில் இவர்கள் யார்? பலகீனர்கள். ஏன் அவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள் என்று சொன்னார்? அவர்களுடைய பலகீனத்தை இயேசு கண்டதுனால தான், அவருடைய இயலாமை இயேசு கண்டதுனால தான். இன்றைக்கு ராத்திரி உங்களை பார்த்து மறுபடியும் சொல்றேன், நமக்கு இன்னும் தேவனுடைய கிருபை தேவை என்று நான் உணர்கிறேன். ஆண்டவர் உணர்கிறார். நீங்கள் உணர்ந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா.